உங்ககிட்ட யாராவது நான் உனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன், ஆனா நீ எனக்கு செஞ்சது இவ்வளவுதானா, அல்லது நீ எல்லாம் இப்ப ரொம்ப மாறிட்டப்பா அப்படின்னு சொல்றது மாதிரியோ, அல்லது உன்னாலதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருந்து இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாலோ உடனே நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கொஞ்சம் யோசிப்போம். அப்புறமா இந்த நிலைமைக்கு நாம தான் காரணமோ, நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நாம செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்பதோடு 1008 விளக்கங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஆனா அவங்க அத காது கொடுத்தே கேட்கவே மாட்டாங்கங்க. அவங்களுக்கு தேவை உங்களுடைய உண்மை அல்ல, உங்களுடைய ரியாக்ஷன். நீங்க கோபப்படணும், நீங்க நிம்மதியை இழக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு உங்களை குற்ற உணர்ச்சியில் சிக்க வச்சு வேடிக்கை பார்ப்பதுதாங்க உண்மையான நோக்கமே. இன்றைக்கு நாம இந்த காணொலியில யாராவது உங்களை குற்ற உணர்ச்சியில சிக்க வச்சா அமைதியா இருந்து அதை எப்படி சமாளிப்பது, அமைதியை எப்படி ஒரு கேடயமா மாற்றுறது, எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது அமைதியா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தாங்க நாம இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா யாரும் உங்களை அசைக்க முடியாதபடி, உங்களை ஆட்டி படைக்காதபடி உங்களுக்கு ஒரு உறுதியான மன வலிமை கிடைச்சிருக்கும். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அமைதி பேச தெரியாதவனின் மொழி அல்ல, எல்லாம் தெரிந்தும் எப்பொழுதும் பேச வேண்டும் என்று தெரிந்தவனின் உண்மையான சக்தி. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க என்னாச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா உங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த தாங்க நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. உங்களை அவங்க ஒரு குற்ற உணர்ச்சியில தள்ளுனா அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க ஒத்து போவீங்க. இதுதாங்க அவங்களோட நோக்கமே. இதற்காகத்தான் சில பேர் அன்பை பயன்படுத்துவாங்க, சில பேர் உறவை பயன்படுத்துவாங்க, சில பேர் தியாகத்தை பயன்படுத்துவாங்க. எது எப்படி இருந்தாலும், வார்த்தைகள் வேறையா இருந்தாலும் அவர்களுடைய உண்மையான நோக்கம் ஒன்றே ஒன்றுதாங்க. அவங்க நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை தூண்டும் போது நாம அது அதனால நடக்கல, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம 1008 விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் போது நாம நமக்கே தெரியாம அவங்க விளையாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. உதாரணமா, ஒரு கயிற்றை 2 பேர் இழுத்தா மட்டும்தாங்க அது இறுகும். ஆனா ஒருவர் கயிற்றை விட்டுட்டா அந்த கயிறு தளர்ந்து போகும். இத போல தாங்க மனித நடவடிக்கைகளும். நீங்க அதிகமா விளக்கம் கொடுத்துட்டே இருந்தா நீங்க அந்த விஷயத்துக்கு உயிர் கொடுத்துட்டே உயிரோட வச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது எளிது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறவங்களை இன்னும் குழப்புவது மிகவும் சுலபம். அதனாலதான் இந்த மேனிபுலேட்டிவ் மனிதர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? மனிதர்களின் அமைதியை தாங்க முதல்ல குறி வச்சு தாக்குவாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் உங்களுடைய மன அமைதிதான். நீங்க அமைதியா இருந்தா அவங்க எதிர்பார்த்த பதில் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களோட திட்டம் அங்கேயே நின்று போயிடும். சில சமயங்கள்ல பேசுறது தைரியம் இல்லைங்க, பேசாமல் இருப்பதுக்கு தாங்க தைரியம் வேண்டும். அதனாலதான் எப்பொழுது பேச வேண்டும் என தெரிந்தவர்கள் தாங்க உண்மையான தைரியசாலிகள். இப்ப நாம பார்க்க போறது அமைதி எப்படி உங்களுக்கு ஒரு கேடயமா மாறுது அப்படிங்கறத தான். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், யாராவது உங்களை குற்ற உணர்ச்சியில தள்ளும் போது அவர்களுக்கு தேவை உங்களுடைய உண்மையான அந்த பதிலா அப்படிங்கறத தான். இல்லவே இல்லைங்க, அவங்களுக்கு தேவை நீங்க கத்தணும், சண்டை போடணும், அழணும், பதறணும், விளக்கம் கொடுக்கணும். இதுதாங்க அவங்களுக்கு தேவை. இப்படி நீங்க செய்யறதுனால நீங்க இன்னும் அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கீங்க அப்படின்னு அவங்க உணர்வாங்க. அதனாலதான் அவங்க உங்க வார்த்தைகளை விட உங்க ரியாக்ஷனை அதிகமா கவனிப்பாங்க. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, எப்பொழுது தீ பெரிதாக எரியும்? அதற்கு காற்று கிடைக்கும் போதுதான். ஆனா அந்த காற்றை நாம நிறுத்திட்டா
தீ தானாக அடங்கிவிடும். இத போலதாங்க சில மனிதர்களின் நாடகமும். நீங்க அவங்களுக்கு ரியாக்ட் ஆகிட்டே இருந்து பதில் சொல்லிட்டே இருந்தா நீங்களே அந்த தீக்கு காற்று ஊதுறீங்க அப்படிங்கறதாங்க அர்த்தம். ஆனா ஒரு நாள் நீங்க அமைதியா இருந்து பாருங்க, அந்த நாடகம் அடுத்த காட்சி நடக்காம அங்கேயே நின்னு போயிடும். 2 கைகள் தட்டினாதாங்க ஓசை வரும், ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வராது. சண்டையும் அப்படித்தான். ஒருவர் இழுக்கலாம், இன்னொருத்தர் இழுக்கல அப்படின்னா சண்டை அங்கே முடிஞ்சு போயிடும். ஆனா நிறைய பேர் என்ன தப்பு தெரியுமா செய்வாங்க, அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு மனசுக்குள்ள கொதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதற்கு பேரு அமைதி இல்லைங்க, அடக்கி வைக்கப்பட்ட கோபம் அப்படிங்கறதாங்க அர்த்தம். உண்மையான அமைதி அப்படிங்கிறது என்னை நான் யாருக்கும் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம மனசு எடுக்கின்ற அந்த ஒரு இடம் தாங்க, அந்த ஒரு மன நிலைமை தாங்க உண்மையான மன அமைதி. அந்த இடத்துக்கு மட்டும் நாம வந்துட்டோம் அப்படின்னா யாராவது நீ தான் தப்பு பண்ணன அப்படின்னு நம்ம மீது ஒரு குற்ற உணர்ச்சிய குற்ற பழிய தூண்டுனா எடுத்து போட்டா நாம நம்முடைய மனசு உடைஞ்சே போகாதுங்க. ஏன்னா அடுத்தவங்க வார்த்தைகளால நம்முடைய மன அமைதி தீர்மானிக்கப்படல அப்படிங்கிறத நாம உணர்ந்திருப்போம். மரம் அதிகமா வளரணும் அப்படின்னா அது உள்ளுக்குள் அந்த அளவுக்கு வேரை வளர்க்கும். வெளியில் சத்தம் குறையணும் அப்படின்னா உள்ளுக்குள் உறுதி அதிகமா இருக்கணும். அதனாலதான் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, எல்லோரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு முயற்சியும் செய்ய மாட்டாங்க. அவங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்காக மட்டும்தாங்க பேசுவாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அமைதிய அவங்களுடைய மௌனத்தை தாங்க பதிலா பரிசா கொடுப்பாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்பொழுதும் நாம அமைதியா இருந்தா நம்மள பலவீனமானவங்க அப்படின்னு மற்றவங்க நினைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு. ஆனா அமைதி அப்படிங்கிறது எப்பொழுது ஒரு சக்தியா மாறுகின்றது, எப்பொழுது அது ஒரு பலவீனமா மாறுகின்றது அப்படிங்கிற வித்தியாசத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்க உங்களை மனதளவில் பயன்படுத்தவே முடியாதுங்க. அமைதியா இருப்பதற்கும் பயந்து போய் அமைதியா இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பயந்து போய் அமைதியா இருக்கிறவன் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான், ஆனால் தன்னம்பிக்கையோடு அமைதியா இருக்கிறவன் தன்னுடைய மன அமைதியை காப்பாற்றிக் கொள்கிறான். இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையேயான வித்தியாசம் போன்றதுங்க. எல்லா சண்டையிலும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் தோத்து போறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா சில சமயங்களில் சண்டையில் வெற்றி பேசுவதால் கிடைக்காது, அமைதியா விலகுவதால் தான் கிடைக்கும். ஒரு கழுகு எப்பொழுதுமே காக்கையை துரத்தாது. ஆனா காக்கை என்ன தெரியுமா செய்யும்? அந்த கழுகை கொத்தும் விரட்டும் தொந்தரவு பண்ணும். அந்த கழுகு தன்னுடைய உயரத்தை மட்டும் கூட்டிக் கொண்டே போகும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த காக்கையால் பறக்க முடியாமல் கீழே விழுந்து விடும். இதுதாங்க வாழ்க்கை. இத போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் சில மனிதர்களை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்களோட விளையாட்டுல இருந்து நாம வெளியே வந்துட்டா போதும், நாம ஜெயிச்சிட்டோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமைதிக்கும் பொருந்துங்க. எல்லா நேரமும் நீங்க அமைதியா இருந்தா அது பலவீனம் அப்படிங்கறதாங்க அர்த்தம். உங்க மதிப்பை காக்க வேண்டிய இடத்தில், உங்க குடும்பத்தை காக்க வேண்டிய இடத்தில் உங்க எல்லைகளை யாராவது மீறினா அங்க அமைதி தேவையில்லை, உங்களுடைய தெளிவான வார்த்தைகள் தான் தேவை. அமைதியும் உறுதியான பதிலும் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையான ஆயுதங்கள். ஆனா எந்த நேரத்தில் எதை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிஞ்சவன் மட்டும்தாங்க வாழ்க்கையில் உண்மையான பலசாலி, வலிமையான மனிதன். இனிமேல் யாராவது உங்களை குற்ற உணர்ச்சியில் தள்ள பார்த்தா உடனே உங்களை நிரூபிக்க ஓடாதீங்க, அதிகமா விளக்கம் கொடுக்காதீங்க, கோபப்படாதீங்க. மாறாக ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தேவை உங்களுடைய உண்மையான பதிலா அல்லது உங்களுடைய ரியாக்ஷனா அப்படிங்கிறத. இந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில் பல தேவையில்லாத பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும். இந்த கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டால் நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும் என்பது உங்களுக்கு தானாக புரிந்துவிடும். அதனால அமைதி பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளும் வலிமையின் அடையாளம். இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வரனா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.